வணக்கம் நண்பர்களே. நான் விஜய் அண்ணா வெறியர்னே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். முக்கால்வாசி பேத்துக்கு விஜய் அண்ணனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா துள்ளாமலம் துள்ளும் படம் பார்த்ததுலேருந்தே அவரோட ஃபேனாக தாங்க நான் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்க. தமிழக வெற்றி கழகம் எல்லாத்துக்குமே தெரியும். நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் வெளியே தெரியாமல் இருக்குங்க. என்ன விஷயம்னா, நலத்திட்ட உதவிகள் இப்போ பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, முதியோர் தொகை மாதம் 500 ரூபா திட்டம் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஆட்சியில் இருக்கும்போது நல்லது பண்ணுறதோட ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நல்லது பண்ணிட்டு தான் வர்றாங்க. நம்ம எத்தனையோ பேர்த்துக்கு நம்ம சான்ஸ் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம அண்ணனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். அந்த நம்பிக்கை தான். நிறைய பேர் மாற்றம் வரணும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாற்றத்துக்கு இன்னும் சரியான ஆள் நம்ம கிடைக்காம தான் போராடிட்டுருக்கோம். கண்டிப்பாக நம்ம விஜய் அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாற்றம் நடக்கும். ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே பல உதவிகள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தெரியாத உதவிகள் விஷயத்தை கண்டிப்பாக நான் நம்ம சேனலில் சொல்லலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நடந்ததுங்க. நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கணினி மையம், அப்புறம் பார்த்திங்கன்னா இரவு பாடசாலை, அப்புறம் பார்த்திங்கன்னா விலையில்லா உணவகம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. சில மாவட்டத்தில் பண்ணாத மாவட்டத்திலாம் இப்போ வரிசையாக ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் என்னடா விளம்பரப்படுத்துறியா, நல்லதை செஞ்சது சொல்லி காட்டுறியான்லாம் கேட்காதீங்க. ஆட்சியில் இருக்கவங்களே நல்லதை செஞ்சதை ஸ்டிக்கர் ஒட்டியும் மேடை போட்டு சொன்னால் தான் அவங்க பண்ணியிருக்கிறதே வெளியே தெரியுதுங்க. அதே மாதிரி நம்ம இன்னும் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, சொந்த காசில் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த விஷயத்தில் வெளியே தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்துறது எதுக்குன்னா, மற்றவங்கெல்லாம் பயனடையணும்ல. இப்போ நம்ம தெரியப்படுத்தாமல் செஞ்சுருந்தா யாருக்கு தெரியும்? வெளியே தெரியப்படுத்தினா தான் நம்ம பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுங்க, பசியில் இருக்கவங்க போய் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முதியோர் ஊக்கத்தொகை, இந்த பணம் கொடுக்குற விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு தெரியாது. ஏன்னா மீடியாலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வெளியே சொல்ல மாட்டாங்க. இது நம்மளை மாதிரி ஆளுங்க எதுவும் வெளியே சொன்னால் தான் அந்த மாதிரி நம்ம சொல்கிற விஷயம் பல பேத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கோசரம் தாங்க நம்ம ஓப்பனாக எல்லாமே வெளியே சொல்கிறது. இப்போ எதுக்குள்ள நீ சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டால், எனக்கு விஜய் நான் பிடிக்கும். என்னால் முடிஞ்ச ஒரு உதவி என் மூலியமாக சில விஷயங்கள் நான் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் அண்ணன் என்ன நலத்திட்ட உதவிகள் பண்ணுறாங்களோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே நம்ம சேனல் அப்பப்போ ஒரு வீடியோவில் நான் சொல்லலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா +2 10th மாணவர் முதல் 3 இடம் பிடிச்சிருக்காங்களே, அவங்களுக்கு பரிசு வழங்கும் விழா பார்த்திங்கன்னா இந்த மாதம் 28ஆம் தேதி தொடங்குறாங்க. 2 கட்டமாக வைக்கிறாங்க இந்த டைமுங்க. முதல்ல ஒரே டைமில் கொடுத்தாங்க, ஒரே நாளில் கொடுத்தாங்க. அது மாணவர்களுக்கும் ரொம்ப கஷ்டம், நம்ம அண்ணனுக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரம் நினைக்கிறேன் நின்று எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு தான் போனார். அதனால தாங்க இந்த முறை 2 கட்டங்களாங்க கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரே நாளில் அண்ணனை பார்க்குறத விட இப்போ 2 நாள் பார்க்கலாம் அண்ணனை. அதுவும் இல்லாமல் இந்த ஹாப்பி மூமெண்ட் இருக்குங்க. அதில் வர அந்த மாணவர்களும் சரி, அண்ணன் அவங்களோட சேர்ந்து பண்ணுற அந்த க்யூட் மூமெண்ட்லாம் இருக்குல்ல, அதுக்கெலாம் ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்க. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நம்ம தமிழக வெற்றி கழகம் கட்சியோட அனைத்து நலத்திட்ட உதவிகளும் என்னென்ன பண்ணுறாங்க, என்ன அடுத்தது வரப்போகுது அப்படிங்கிற சின்ன சின்ன தகவல்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் நம்ம சேனலில் நம்ம அப்பப்போ ஒரு வீடியோ போடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.